ஏமா எப்பவுமே கும்பலா உக்காண்டிருக்கிறதுக்கு நான் என்ன சாமியாரம்மா? என் புகழ கலங்கப்படுத்த கூடாது. நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஐயோ, என் பிரச்சனைக்கு என்னதான் வழி? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. உன்னை யார் தப்பா சாப்பிட சொன்னது? நான் தான் ஏதோ தெரியாம சாப்பிட்டுட்டேன். மாத்து மருந்து ஏதாவது குடியா? மாத்து மருந்து கொடுத்தா சைடு எஃபெக்ட் வந்துருமா? அப்புறம் ஆம்பளை குரல்ல பேசுவேன். ஐயோ, ஆமாம்மா, ஒரு வாரம் வெயிட் பண்ணு. சாப்பிட்ட மருந்தோட வீரியம் குறைஞ்ச உடனேயும் அதுக்கப்புறம் வேற வைத்தியம் பாக்குறேன். அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா. அடியே கௌசல்யா முண்டம், உனக்கு நல்ல வேணும்டி. இது உங்க அத்தை குரல் தானே? ஆமா. அவங்க உன்னை திட்டுற மாதிரியே இருக்குது. யோ, எரிச்சல கலப்பாதையா, உன்னை நம்பி நான் மோசம் போயிட்டேயா? அப்படியெல்லாம் சொல்லிடாதம்மா, தப்பான அர்த்தம் ஆயிட போகுது. மகனே, உனக்கு இந்த நினைப்புல இருக்கா? அடிச்சு மண்டையை பொளக்குற உன்னை. சாவடி பொழந்துரு. அப்புறம் உனக்கு மாத்து மருந்து எவன் கொடுப்பா? எவன் கொடுப்பா? ஐயோ, அக்கல்ல கைய வச்சுட்டு மருந்தெல்லாம் தயார் பண்ணாதையா? ஐயோ, இந்த ரெட்டை குரலை வச்சுக்கிட்டு என்னால சமாளிக்க முடியாது. சீக்கிரமா மாத்து மருந்து செஞ்சு கொடுத்துறியா? தரேன் தரேன். இப்ப நீ போ, 1 வீக் கழிச்சு தரேன். கிளம்பு. இது தின்னா சரியாகுமா? அதெல்லாம் சரியாவாது. ஒரு கால் கை ஊந்துரு. அதுல துட்டு கொடுத்துட்டு போமா. போய, அதுக்கு துண்டு வேற கொடுக்குறாங்க. நம்ம பொழப்பு நாரிடும் பொழப்பு. நல்ல வைத்தியர், நல்ல வைத்தியம் பாப்பான்னு சொன்னாங்க. அதை நம்பி அவன்கிட்ட போனேன். ஆனா அந்த பண்ணாட மருந்து கொடுத்தான். எந்த நேரத்துல எதை சாப்பிடணும்னு தெளிவா சொல்லிருக்க கூடாது. பரதேசி பரதேசி, அவன் தப்பு பண்ணிட்டு நம்மளையே குத்தம் சொல்றான். ரெட்ட நாயன மாதிரி ரெட்ட டோன்ல இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த அத்தை மாதிரி அத்தை வாய்ஸ் முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி வந்து நிக்குது. என்ன ரோஷம்? அதான் வாசல் வரைக்கும் வந்துட்டல்ல. நம்ம புகழ் ஊரு பூரா பரவிடுச்சு. ஒருத்தன் கூட வேலை தர மாட்டான். டீ கல்ல கிளாஸ் கழுவுற வேலை கேட்டா கூட துரத்தி அடிக்கிறானுங்க. நம்ம என்ன அவ்வளோ மோசமானவனா? நிலைமை இப்படியே போனா கோவில் வாசல பிச்சை, கோவில் மண்டபத்தில் படுக்கன்னு ஆயிடும் போல இருக்கு. வேற வழியே இல்லை. வெக்கத்தை விட்டு பேசாம இந்த வீட்டிலே வேலைக்கு சேர்ந்துட வேண்டியதுதான். சி, பாஸுக்கிட்ட வேலைக்கு சேர்ந்துட வேண்டியதுதான். பாஸ் பொண்டாட்டி நினைச்சா அவரோட கோபத்தை தணிக்க முடியும். ஆனால் அவங்க பாஸுக்கு மேலே அதிகமாக இருக்கிறாங்களே. நம்ம பிளான் பண்ண மாதிரி பண்டு மேடம் அவங்க அம்மா தான் கரெக்டான ஆள். கொஞ்சமாவது மனசு இறங்குவாங்க. அவங்க காலில் விழுந்து கதற வேண்டியதுதான். முண்டோ முண்டோ முண்டோ, நீ எதுக்கடி வந்து தொலைக்கிற? அத்தை, இப்படி அடிக்கடி வந்து என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. ஏய், அடங்கவே மாட்டியாடி நீ? ச்சே, இந்த அத்தை வந்து 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 என்ன தொல்லை பண்ணுதே. ஏய், மரியாதை கெட்டுண்டி உனக்கு. என்ன இவங்க வாய்ஸ் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காங்க? நீயா? ஆமா. மேடம், என்ன மேடம் ஆச்சு உங்களுக்கு? மிமிக்ரிலாம் பண்ணியிருந்தீங்க. உங்க அத்தை வாய் சூப்பரா பேசுறீங்க. அது வந்து சும்மாடா. நீங்க முழிக்கிறத பார்த்தா அது சும்மாவா தெரியலையே, ஏதோ விஷயம் இருக்க மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ எதுக்குடா இங்க வந்த? பாத்தீங்களா இப்போ உங்க அத்தை வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இதே கொஸ்டின் உங்க வாய்ஸ்ல கேளுங்க. முடியாதுடா. ஏன் முடியாது? முடியாது. நீ எதுக்குடா இங்க வந்த? உங்க அத்தையை பார்க்கலான்னு வந்தேன். அவங்க மேல இருக்காங்க. ஓகே, நான் மேல போய் பாத்துக்கிறேன். இல்ல, அவங்க வெளியே இருக்காங்க. மறுபடியும் வாய்ஸ் மாறிடுச்சு. நான் வெளில தான் வந்தேன், அவங்க வெளில இல்ல. அப்புறம் எப்படி வெளில இருப்பாங்கன்னு சொல்றீங்க? டேய், அவங்க எங்கேயுமே இல்ல. அவங்க ஊர்லயே இல்லடா. இத பாருங்க, நிதானமா கரெக்டா சொல்லுங்க. உங்க அத்தை இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்கன்னா எங்க இருக்காங்க, இல்லன்னா எங்க போயிருக்காங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. போடா போடா போடா. 3 போட சொன்னீங்க. 1 உங்க வாய்ஸ்ல சொன்னீங்க, 2 உங்க அத்தை வாய்ஸ்ல சொன்னீங்க, இன்னொரு போட சொல்லியிருந்தா எந்த வாய்ஸ்ல சொன்னீங்க? கோட்டா சீனிவாசர வாய்ஸ்ல சொல்லிருப்பேன். போடா. சரி. ஏன் இப்படி பதட்டப்படுறாங்க? ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்களோ? இருக்கும். இவங்க அந்த மாதிரி ஆள் தானே. டேய் கொலம்பஸ்,
நீ பாஸ் கிட்ட சேர்றதுக்கு இதுதான்டா உனக்கு லீடு சீனு. இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே போய் டக்குன்னு வேலையில் ஒட்டிக்கோ. பிரச்சனை என்னன்னே தெரியல, ஆனா நீ அதை பெரிய பிரச்சனையை ஆக்குவ. உனக்கு சொல்லியா கொடுக்கணும்? நீ சிங்கம்டா, சிங்கம்டா. பாஸ், ஐ am coming. உன்னைத்தான் இங்கேருந்து துரத்தி விட்டல, அப்புறம் எதுக்குடா இங்கே வந்த? அது வந்து பாஸ், டேய் இன்னமும் பெருசா சாதிப்பேன் சரித்திரம் படைப்பேன் சவால் விட்டு போன. ஏன்டா பிச்சைக்காரன் வந்து நிற்கிற இப்போங்க? இல்லை பாஸ், உங்கள் வீட்டுக்கு போனேன். உன்னை ஆஃபீஸ்க்கு வரக்கூடாது சொல்லியிருக்கேன், நீ எதுக்குடா வீட்டுக்கு போனேன்? ஐயோ டென்ஷன் ஆகாமல் நான் சொல்கிறத கேளுங்க பாஸ். சொல்லி தொலை. உங்கள் ஒய்ஃப் மூலமாக உங்களை சமாதானப்படுத்தலாம் தான் போனேன். ஆனால் அங்கே நான் கண்ட காட்சி ரொம்ப அதிர்ச்சியான காட்சி பாஸ். ஏய், அது இது சொல்லி டைவர்ட் பண்ண பார்க்குறியா, இல்லை மறுபடியும் என்கிட்ட வந்து ஒட்டிக்கலான்னு பார்க்குறியா? பாஸ், விஷயத்தை முழுசா கேளுங்க பாஸ். உங்கள் வீட்டில் கௌசல்யா மேடம் இல்லை. கௌசல்யா என் வீட்டில் தான் இருப்பா, பக்கத்து வீட்டில் இருப்பா. ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி சும்மா குறுக்க பேசி உயிரை வாங்காதீங்க. முழுசா கேளுங்க. கௌசல்யா மேடம் அவங்க மாதிரியும் பேசுறாங்க, உங்க அம்மா மாதிரியும் பேசுறாங்க. எங்க அம்மா மாதிரி பேசுறாளா? ஆமாம் பாஸ், உங்க அம்மா மாதிரியே பக்காவா மிமிக்ரி பண்றாங்க பாஸ். எதுக்கு அப்படி பண்றா? என்ன கேட்டா, 2 வாய்ஸ்லயும் மாத்தி பேசுறாங்க, திட்டிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. என்னையும் 2 வாய்ஸ்ல திட்டி தான் வெளில துரத்துறாங்க பாஸ். இதெல்லாம் கேட்டுட்டு எங்க அம்மா சும்மா இருந்தாங்க? சும்மா இல்ல பாஸ், ஏன்னா உங்க அம்மா தான் வீட்லயே இல்லையா. வீட்ல இல்லையா? அப்படித்தான் பாஸ் தோணுது. உங்க அம்மா எங்கன்னு கௌசல்யா மேடம் கேட்டா அவங்க பதிலே சொல்லாம என்ன திட்டி துரத்துறாங்க பாஸ். அப்படின்னா அவங்க வீட்ல இல்லன்னு தானே அர்த்தம்? இல்லையே. இல்லன்னு தான் பாஸ் நானும் சொல்றேன். அது இல்லடா, எங்க அம்மாவுக்கு கண்ணு வெளி எங்கேயும் போகாம 4 நாளா வீட்டுல தானே இருக்காங்க. நீங்க அவங்களை பாத்தீங்களா? இல்ல பாக்கல, பேசினேன், குரலை கேட்ட பேசினேன். அந்த குரல் ஏன் உங்க ஒய்ஃபோட குரலா இருக்க கூடாது? என்னடா சொல்ற? ஆமாம் பாஸ், உங்க அம்மா மாதிரியே ஏன் உங்க ஒய்ஃப் பேசிருக்க கூடாதுன்னு கேக்குறேன். என்ன யோசிக்கிறீங்க? அவங்க தான் பக்காவா பேசுறாங்களே, அவ எதுக்குடா அப்படி செய்யணும்? அதை நீங்க தான் பாஸ் கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னமோ உங்க அம்மா வீட்டுல இல்லாத மாதிரி தான் தோணுது. உங்க வீட்டுல ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி தான் தோணுது. அத கௌசல்யா மேடம் சமாளிக்கிற மாதிரி தான் தோணுது. இப்படி பல தோணிக்கிட்டே இருக்கு பாஸ். சந்தேகப்பட்டேன். கௌசல்யாவோட நடவடிக்கையை பார்க்கும்போது சந்தேகப்பட்டேன், ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அதை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். வா, ஒர்க்கு கன்ஃபார்ம் தானே? ஐயோ, போன் அடிச்சாலே பயமா இருக்கே. இது பிரச்சனையா இல்ல நமக்கு ஏதாவது தகவலான்னு தெரியலையே. ஹலோ, என்னம்மா பணத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? யோ என்னையா அப்பப்ப போன் பண்ணி பணம் ரெடியான்னு கேட்டுட்டு இருக்க? இன்னும் 2 நாள் இருக்குல்ல. ஏமா 1 வாரம் டைம் கொடுத்தா கரெக்டா 1 வாரம் முடிஞ்சாதான் பணம் கொடுப்பியா? கொஞ்சம் முன்னாடி தர மாட்டியா? யோ நீ என்ன 50 100 கேக்குற? 10 லட்சம். அதை ரெடி பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது கஷ்டம்னு தெரிஞ்சுதானமா நானே கடத்தல் வேலையில இறங்கினேன். இல்லனா கலெக்டர் வேலைக்கு போயிருப்பியா? இந்த நக்கல் வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், எனக்கு உடனடியா பணம் வேணும். ஆமா, ஈஸியா கடத்தி வச்சுக்கிட்டு பணம் கேளு. இங்க நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். யோ, பணத்தை புரட்டுறதா இல்ல என் புருஷனை சமாளிக்கிறதான்னு எனக்கே தெரியலையா? இதோ பாரு, 2 வாய்ஸ்ல பேசி நான் எந்த வாய்ஸ்ல பேசுறேன்னு எனக்கே தெரியலையா? இதலே நான் இங்க மாட்டிப்பேனோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? ஐய, நீ என்னம்மா பணம் கேட்ட கதை சொல்லிட்டு இருக்க? இங்க பார், யானையை கட்டி தீனி போட்டுடலாம், ஆனா உன் மாமியாரை வச்சு என்னால தீனி போட முடியலமா. வாயை திறந்தாலே பசின்னு புலம்புது. அதுக்கு என்ன பண்றது? கடத்தினல்ல, நீதானே அனுபவிக்கணும். நல்ல அனுபவி. எவ்வளவுதாமா அனுபவிக்கிறது? இந்த பார், வெக்கத்தை விட்டு சொல்றேன், சாப்பாட்டு செலவு கூட என்கிட்ட காசு இல்ல.
என்னையா பிச்சைக்காரனை விட கேவலமாயிட்ட? உன் மாமியார் என்ன அப்படி ஆக்கிட்டாங்கம்மா. என்ன பண்ண சொல்ற? இந்த பாருமா, 10 லட்சத்தை வேணா 2 நாள் கழிச்சு கொடு. இப்ப சாப்பாடு செலவுக்கு ஏதாவது இருந்தா கொடுமா. என்னையா என்கிட்ட வந்து இப்படி கேக்குற? வேற வழி இல்லம்மா. நீ டோட்டல் அமௌண்ட்ல லெஸ் பண்ணிக்க. இப்ப செலவுக்கு ஏதாவது கொடுமா. ஐயோ, யோசிக்காதம்மா. உங்க அத்தை பசியில செத்துட்டா அந்த பாவம் என்ன தானமா வந்து சேரும். நானும் புள்ள குட்டிக்காரம்மா. ஏன்பா பணம் கொடுக்கலன்னா நீ அவங்கள கொலை பண்ணிடுவேன்னு சொன்னல? ஆமா, அது நிச்சயம் பண்ணுவேன். இப்ப என்ன பாவம் புண்ணியத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏமா, நீ என்ன அவங்கள கொலை பண்ணணும்னே நினைக்கிறியா? இல்ல பணம் கொடுக்கற ஐடியாவே உனக்கு இல்லையா? இல்லையா, நானும் பணம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பேச்ச பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதாவது சொதப்புன சிக்கல்ல நீயும் மாட்டிக்குவ. யோ, நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேயா. நான் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். இப்ப செலவுக்கு கேட்டனமா. என்னையா நீ? என்கிட்ட 2000 ரூபாய் தான் இருக்கு. குடு, அதை வச்சு நான் 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி, எங்க வந்து கொடுக்கணும்? உங்க ஏரியால ஒரு பெருமாள் கோயில் இருக்குல்ல, அங்க வா, நான் அங்க வெயிட் பண்றேன். சரி வரேன். உடனே வாமா. யோ, வரேன்யா, போன வை. பெருமாள் கோயிலுக்கு வா, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வா. உங்க வீடு தானே பாஸ்? ஏன் அப்படி ஊத்து ஊத்து பாக்குறீங்க? உங்க வீடான்னு டவுட்டா? நாம தான் வரும்னு சொல்லிட்டோமே, எதுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணிட்டு இருக்கா? ஹலோ கௌசல்யா, நான் தான். என்னங்க சொல்லுங்க. அம்மா, என்னம்மா இன்னும் என்ன போய் வாங்க போங்க பேசிட்டு இருக்க? இல்ல சொல்லுப்பா. கௌசல்யா இருக்காளா? கௌசல்யாவா? கிச்சன்ல தான் இருக்கா. என்ன விஷயம்ப்பா? என்ன கௌசல்யா டக்கு நீ பேசுற? நீ கிச்சன்ல இருக்க சொன்னாங்க அம்மா. இல்லங்க, கிச்சன்ல இருந்தேன்னு சொன்னாங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. நீ ஒன்னு பண்ணு, நீ எனக்கு ஆபீஸ்க்கு சாப்பாடு எடுத்து வந்துடுற. சாப்பாடா? சாப்பாடு தான் கௌசல்யா, ஏன் எடுத்துட்டு வர மாட்டியா? இல்ல, ஆபீஸ் பக்கத்துல தானே இருக்கு. அம்மா, இன்னும் திடீர்னு நீ பேசுற? ஆமாடா, நான் தான் பேசுறேன். ஏண்டா, ஆபீஸ் பக்கத்துல தானே இருக்கு, வந்து சாப்பிட்டு போயே. அவள எதுக்கு வீணா அலைய விடுற? அம்மா, என்னைக்கோ ஒரு நாள் சாப்பாடு கேக்குறேன், அதை கூட கொண்டு வந்து கொடுக்க முடியாதா? அனுப்பி விடுமா அவளை. சரி. கௌசல்யா? ஆமாங்க, நான் தாங்க. சரிங்க, சாப்பாடுங்க கொண்டு வரேங்க. என்ன டக்கு டக்குன்னு மாத்தி மாத்தி பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நீ சீக்கிரம் கிளம்பி வா. கிளம்பி வந்துடுறேன். என்ன பாஸ் ஆச்சு? டேய், சாப்பாடு கொண்டு வரலாம், நம்ம ஒளிஞ்சு போவா. சாப்பிட்டு போயிடலாம். அடா பக்கி. அப்பா, இந்த போன் என்ன நம்மள எப்படி டார்ச்சர் பண்ணுது? கடத்தல்காரன் பணத்துக்கு வெயிட் பண்ணுவான். இந்த நேரம் பார்த்து இவர் சாப்பாடு கேட்குறாரு. நான் யாரை முதல்ல பார்க்கறது? நான் எப்படி பார்த்தா புருஷன் தான் பார்க்கணும், இல்லைன்னா வாழ்க்கை சிக்கல் ஆயிடும். என்ன தர்றீங்க? சாமி, அதான் என் கையில கொடுத்தீங்கல்ல? ஆமால, குடு. ஆமாந்தா. ஏன் பாஸ், எனக்கு ஒரு டவுட். உங்க அம்மா வீட்டு உள்ள இருந்தா எதுக்கு பாஸ் தேவையில்லாம போட்டு? அது உள்ள இருந்து கூட திறக்கலாம்டா. வா பார்க்கலாம். ஓகே, திறந்துட்டு சாவி என்கிட்ட கொடுத்துருங்க. டேய், நீ மேல போய் பாரு. என்னடா இருக்காங்களா? டேய் கொலம்பஸ். பாஸ்,
இல்ல பாஸ், மேல இல்ல பாஸ். நீங்க உள்ள போய் பாருங்க பெட்ரூம்ல. நான் இந்த ரூம்ல போய் பார்க்கறேன். என்ன பாஸ், கிச்சன்ல இல்லையே பாஸ்? சௌ அவங்க வீட்ல இல்ல. ஆமாம் பாஸ், ஏதோ தப்பு நடக்குது பாஸ். உங்க ஒய்ஃப் பெரிய கோல்மால் பண்றாங்க பாஸ். அப்படித்தானே நான் நினைக்கிறேன். என்ன பிரச்சனையா இருக்கும்? அதே நான் பண்ற ஆக்ஷன் நீ பண்ற. இப்படி வச்சா இப்படி வைக்கிற, அப்படி வச்சா அப்படி வைக்கிற. அப்படியா பாஸ்? நல்லா பண்ணடா பாஸ். காப்பி அடிக்காதடா, நீயே சொந்தமா யோசிச்சு பண்ற. ஓகே பாஸ். இப்போ ரொம்ப முக்கியமா இது என்ன கோல்மால் பண்றாங்கன்னு யோசிங்க பாஸ். பசி சாப்பாடு கொண்டு வான்னு கேட்டாரு. வந்தா ஆபீஸை போட்டுட்டு எங்கேயாவது போயிட வேண்டியது. இந்த ஆளை என்னதான் சொல்றது? ஐயோ, அத்தை வாய்ஸ் வருதே. சரி, இதை வச்சு எப்படியாவது மேனேஜ் பண்ணுவோம். எப்பா சுடுதே. ஹலோ, என்னங்க எங்க இருக்கீங்க? நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? ஆமா, நீ வரது 2 மாசம் ஆச்சுது, அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? ஆமா, போயிட்டீங்களா போயிட்டு இருக்கீங்களா? போயிட்டே இருக்கேன். சரி சரி, கொஞ்சம் ஸ்லோவா போங்க, நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி சரி. ஐயோ, நமக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டாருன்னா அவங்க அம்மாவை தேடி வரேன். அவங்க எல்லாரும் தெரிஞ்சா பெரிய சிக்கலாயிடுமே. அப்புறம் நம்மளை கிழிச்சு தொங்க விட்டுருவாரு. ஐயோ ஐயோ, எப்படி நம்ம சீக்கிரம் போயிடணும். டிரைவர், கொஞ்சம் வேகமா போங்க. இதுக்கு மேல எங்கம்மா வேகமா போறது? வேணும்னா நீங்க வந்து ஓட்டுங்க. ஐயோ ஐயோ, நீ வேற ஏன் என் நிலைமை தெரியாம டென்ஷன் படுத்துற? ஏன் அவசரம் எனக்கு? கொஞ்சம் வேகமா போயேன். என்னம்மா வாய்ஸை மாத்தி மாத்தி மிமிக்ரிலாம் பண்ற? நீ ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டியா? ஹலோ. ஏமா எவ்வளவு நேரமா தான் வெயிட் பண்றது? நீ எங்கம்மா இருக்க? சார், நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். பணம் தர்றேன்னு என்னங்க வர சொல்லிட்டு நீ எங்க இருந்து வீட்டுக்கு போற? யோ, உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். அதுக்குள்ள தலை போற விஷயம் ஒண்ணு நடந்து போச்சு. அதான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். அங்க உன் மாமியாரு பசி பசின்னு கத்திக்கிட்டு இருக்கு. அதை விட உனக்கு தலை போற விஷயமா? நீ எல்லாம் என்னையா கடத்தல்காரன்? சோத்து கூட வழி இல்லாம எதுக்கு கடத்தன? சோத்துக்கே வழி இல்லாதனால தான் கடத்தல் டியூட்டிக்கே இறங்கினேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஒரு அன்னெசரி கொஸ்டின்? யோ சரி விடு. எங்க அத்தைக்கு ஒருவேளை சோறு உன்னால வாங்கி போட முடியாதா? முடியாம தானே உன்கிட்ட கடன் கேட்டேன். ச்சே, கடத்தல்காரன் நினைச்சு ஒரு பிச்சைக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே. யோ, இந்த பாரு, கடத்தல் விஷயம் என் புருஷனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னல. ஆமா, ஆனா இப்ப தெரிஞ்சிரும் போல இருக்கே. எப்படி? ஹவ்? வாட்? ஒய்? ஐயோ, கொல்லாதையா. உன்னை பார்க்க வர கேப்ல என் புருஷன் வீட்டுக்கு போறாரியா. யார் வீட்டுக்கு போறாரு? ஏன் வீட்டுக்கு தாயா? அவருக்கு முன்னாடி போய் நான் நிலைமையை சமாளிக்கணும்ல, அதான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். நீ யார் வீட்டுக்கு போற? என் வீட்டுக்கு தாயா, கூமுட்டேன். அதெல்லாம் சரிம்மா, நீ வந்து எனக்கு பணம் கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. அட பாவி, இவ்வளவு சொல்லி உனக்கு புரியலையா? வர கோத்துக்கு காரி துப்பிட போறேன். போன வை, நான் எப்படியாவது வந்து உனக்கு பணத்தை தரேன். ச்சே. என்ன இவன் குறுக்குறுன்னு பாக்குறான்? யோ, ஓட்டுறத தவிர மத்த எல்லா வேலையும் செய்யற. அந்த பக்கம் பார்த்து ஓட்டியா? பா. அப்பா, வந்ததுல இருந்து இங்கதான் உட்கார்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன். தப்பிச்சேன்டா சாமி. வா கௌசல்யா. என்ன வா கௌசல்யா, என்ன ஏதுன்னு? ஏங்க என்ன இப்படி அலைய விடுறீங்க? சாப்பாடு கேட்டீங்க, அப்படின்னா ஆபீஸ்ல இருக்க வேண்டியதானே? எதுக்கு துரு துரு துருன்னு வீட்டுக்குள்ள வந்தீங்க? உங்களால எனக்கு எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு டென்ஷன். கொஞ்சம் கூட பொறுப்பா நடந்துக்க மாட்டீங்களா நீங்க? இவ்வளோ பெரிய தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டு என்னமா சீன் காட்டுறா?
பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி மூஞ்சி வச்சிருக்கீங்க.